வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கில் மக்கள் மத்தியில் பிசுபிசுத்து போன தமிழரசு கட்சி கூறிய கதவடைப்பு போராட்டம். மக்கள் அன்றாட நடவடிக்கை இயல்பு நிலையில். பிரதமரின் பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த மோட்டார் சைக்கிளுக்கு விபத்தை ஏற்படுத்தியதாக கூறி 17 வயது மாணவர் ஒருவர் கைது. தமக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடியாணை உத்தரவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க உத்தரவிட கோரி அமைச்சர் ராஜித சேனாரத்ன மனு தாக்கல். வடக்கில் வாக்குகளை பெறுவதற்காக இனவாதத்தை விதைத்ததன் விளைவை தற்போது ஜேவிபி எதிர்கொள்கிறது என்று பொதுஜன பெரமுன சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். தமிழரசு கட்சியினால் ராணுவ பிரசன்னத்திற்கு எதிராக வடக்கு கிழக்கில் இன்றைய தினம் பூரண கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் பெருமளவில் கடையடைப்பு போராட்டம் எடுபடாமல் போயுள்ளது. தேங்காய் சந்தை, பழக்கடை, மீன் சந்தை என்று தொகுதிகள் பகுதியளவிலே இயங்கும் நிலையில் ஒரு சில வர்த்தக நிலையங்களை தவிர ஏனைய அரசு தனியார் பொது போக்குவரத்துகள் சீராக இயங்கியதோடு யாழ்ப்பாணத்தில் பெரும்பாலான பகுதிகள் வளமை போல இயங்கி இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. மன்னார் பஜார் பகுதியில் உணவகங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்களை தவிர ஒரு சில வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டன. எனினும் மக்களின் இயல்பு வாழ்க்கைகள் வளமை போல் பாதிக்கப்படாமல் இடம்பெற்றிருந்தது. அரசு மற்றும் தனியார் பொது போக்குவரத்து சேவைகள் வளமை போல் இடம்பெற்று வந்ததோடு மக்களின் இயல்பு வாழ்க்கை எவ்வித பாதிப்புமின்றி வளமை போல இருந்தமையும் அவதானிக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் முன்னதாகவே வர்த்தக சங்கம் கதவடைப்புக்கு ஆதரவில்லை என்று தெரிவித்திருந்த நிலையில் பொதுமக்களின் செயற்பாடுகள் இயல்பு நிலையில் உள்ளதோடு சில செயல்பாடுகள் மட்டும் ஸ்தம்பிதமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் காலை முதல் வவுனியாவில் பொதுமக்கள் தமது அன்றாட நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த அதே நேரம் நகரத்தில் அநேக வர்த்தக நிலையங்கள் திறக்கப்பட்டதோடு சில பூட்டப்பட்டும் இருந்தன. பாடசாலைகளின் கல்வி செயற்பாடுகள் வளமை போல் இடம்பெற்றதோடு வங்கிகள், ஏனைய நிறுவனங்களின் செயல்பாடுகளும் வளமை போல் காணப்பட்டது. தொடர்ந்து திருகோணமலையில் மக்களின் நடமாட்டம், பொது போக்குவரத்து சேவைகள் வளமை போல இடம்பெற்றிருந்தன. இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் வடக்கு கிழக்கில் பூரண கதவடைப்பு அனுஷ்டிக்கப்படும் இன்றைய தினம் திருகோணமலை நகர் பகுதியில் உள்ள அரசு திணைக்களங்கள் மற்றும் அரசு பாடசாலைகளும் இயங்கியிருந்தன. குறிப்பாக கிண்ணியா பகுதியில் முழுமையாக கடை திறக்கப்பட்டு வியாபார நடவடிக்கைகள் வளமை போல் இடம்பெற்றது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கதவடைப்புக்கு ஆதரவு என்று செய்தி வெளிவந்த நிலையிலும் முஸ்லிம் வர்த்தகர்கள் இந்த கதவடைப்புக்கு ஆதரவு வழங்கவில்லை என்பதை இன்றைய நடவடிக்கைகள் எடுத்து காட்டுகின்றன. இந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்டத்திலும் குறித்த கதவடைப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படவில்லை. குறிப்பாக பொது சந்தைகள் மற்றும் நகர வர்த்தக நிலையங்கள் திறக்கப்பட்டு போக்குவரத்துகள், வங்கி செயற்பாடுகள் அனைத்தும் வளமை போல் நடைபெற்றிருந்தது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் குடிகொண்டுள்ள ராணுவ பிரசன்னத்திற்கும் இளைஞனின் மரணத்திற்கும் எதிர்ப்பு தெரிவித்து இலங்கை தமிழரசு கட்சி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பூரண கதவடைப்புக்கு அழைப்பு விடுத்திருந்தது. இதற்கமைய வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்றைய தினம் காலை முதல் மதியம் வரை பூரண ஹர்த்தாலில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் கதவடைப்பில் ஈடுபடுமாறு இலங்கை தமிழரசு கட்சி சகல தரப்பிடமும் வலியுறுத்தியிருந்தது. எனினும் பலர் ஆதரவு வழங்காத நிலையில் மக்களின் வளமையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதோடு கதவடைப்பு பிசுபிசுத்து போன நிலைமையே காணப்பட்டது. தொடர்வது விரிவான செய்திகள். பிரதமரின் பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த மோட்டார் சைக்கிளுக்கு விபத்தை ஏற்படுத்தியதாக கூறி 17 வயது மாணவர் ஒருவர் எகிலியகுட போலீசாரால் கைது செய்யப்பட்டார். பிரதமர் ஹரணி அமரசூரிய கடந்த 15ஆம் தேதி ரத்னபுரியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்க சென்ற போது எகிலியகுட மொரகல பகுதியில் அவரின் வாகனத்துடனே எதிர் திசையில் வந்த மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் மோதியது. விசாரணையின் போது விபத்தை ஏற்படுத்திய மோட்டார் சைக்கிளை ஓட்டியவர் எகிலியகுட பகுதியை சேர்ந்த மாணவர் என்று தெரிய வந்தது. மேலும் அவருக்கு செல்லுபடியாக ஓட்டுநர் உரிமம் இல்லாததும் சம்பந்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் இனமும் பதிவு செய்யப்படாததும் கண்டறியப்பட்டது. அந்த வாகனம் வாங்கப்பட்டு 2 நாட்களே ஆனதாகவும் பதிவு நடவடிக்கைகள் முடிக்கப்படாத நிலையில் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்தில் பாதுகாப்பு அதிகாரிகளாக இருந்த 2 போலீசாரும் மோட்டார் சைக்கிளின் சாரதியும் காயமடைந்து ரத்னபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபருக்கு ஓட்டுநர் உரிமமின்றி வாகனம் ஓட்டியமை, பதிவு செய்யப்படாத வாகனம் இயக்கியமை மற்றும் விபத்தை தவிர்க்க தவறியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணை தொடர்பாக தமக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடியாணை உத்தரவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க உத்தரவிட கோரி முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி ஜெயதுங்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த மாத தொடக்கத்தில் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தின் சமர்ப்பணங்களை தொடர்ந்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் ராஜித சேனாரத்னவை கைது செய்ய பிடியாணை உத்தரவு பிறப்பித்திருந்தது. முன்னாள் அமைச்சர் பல அழைப்பாணைகளுக்கு பதிலளிக்க தவறிவிட்டார் என்றும் அவரது பதவிக்காலத்தில் வழங்கப்பட்ட சர்ச்சைக்குரிய ஒப்பந்தம் தொடர்பாக வாக்குமூலம் அளிக்காமல் தவிர்த்து விட்டார் என்று புலனாய்வாளர்கள் குற்றம் சாட்டினர். இதேவேளை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதுரலி ரத்ன தேரருக்கு எதிராக நுகேகுட நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. அதே நேரம் தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் துசித ஹல்லோலுவுக்கும் எதிராகவும் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது.
கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் முன்வைத்த வேண்டுகோளை தொடர்ந்து குறித்த நீதிமன்றங்கள் அவர்கள் இருவருக்கும் எதிராக பிடியாணை பிறப்பித்துள்ளன. வடக்கு கிழக்கில் இன்று நடைபெற்றதாக அறிவிக்கப்பட்ட முழு கடையடைப்பு போராட்டத்திற்கு மட்டக்களப்பில் பெரும்பாலான மக்கள் ஆதரவு அளிக்கவில்லை. தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் வடக்கில் இடம்பெறும் குற்ற செயல்கள் மற்றும் அதிகரித்திருக்கும் ராணுவ பிரசன்னத்திற்கு எதிராக இந்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் சில பகுதிகளை தவிர பெரும்பாலான இடங்களில் வழக்கம் போல கடைகள் திறந்து இயங்கியிருந்தது. பொதுமக்கள் தங்கள் அன்றாட செயற்பாடுகளையும் முன்னெடுத்திருந்தார்கள். இதற்கிடையில் மட்டக்களப்பு மாநகர சபை மேயர் கடைகளை மூடுமாறு வலியுறுத்திய போது பொதுமக்கள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர். அரசு வாகனத்தில் வரிப்பணத்தில் எரிபொருள் நிரப்பிக் கொண்டு வந்து கடைகளை மூடுமாறு எப்படி சொல்ல முடியும் என்றும் மக்கள் கேள்வி எழுப்பினர். பொதுமக்களின் கடுமையான எதிர்ப்பால் மேயர் அந்த இடத்திலிருந்து விலகி சென்றார். மேலும் கடைகளை மூடுமாறு அழுத்தம் கொடுத்ததாக அவருக்கு எதிராக ஒருவர் போலீசில் முறைப்பாடு செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பில் இந்த போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவு எவராலும் வழங்கப்படவில்லை என்றும் பெரும்பாலான இடங்களில் வழமையானபடி இயங்கியது என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாட்டில் குறிப்பாக வடக்கு கிழக்கில் தொடர்ந்து கண்டுபிடிக்கப்பட்டு வரும் மனித புதைகுழிகள் தொடர்பாக சர்வதேச விசாரணை அவசியம் எனவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சிகளின் ஒன்றான சமத்துவ கட்சி கையெழுத்து போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் முருகேசு சந்திரகுமார் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். யுத்த காலத்தில் தமிழ் மக்கள் மீது நடைபெற்ற இன அழிப்பு நடவடிக்கைகளுக்கான நீதி கோரி மக்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். குறிப்பாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் வடக்கு கிழக்கில் ஆண்டுகளாக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் இதுவரை எந்த அரசும் அவர்களின் கேள்விகளுக்கு பதில் வழங்கவில்லை. இதேவேளை புதிதாக அகழ்வாய்வுகளில் இருந்து சிறுவர்கள், பெண்கள் உட்பட நூற்றுக்கணக்கானவர்களின் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் உள்நாட்டு விசாரணைகளின் மூலம் நீதியும் குற்றவாளிகளுக்கு தண்டனையும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை தமிழ் மக்களுக்கு இல்லை. எனவே மனித புதைகுழிகள் தொடர்பான விசாரணைகள் சர்வதேச மட்டத்தில் நவீன தொழில்நுட்ப உதவியோடு முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையினை வலியுறுத்தும் நோக்கில் அடுத்த வாரம் வடக்கு கிழக்கு தழுவிய கையெழுத்து போராட்டம் நடைபெறும் என்று அவர் குறிப்பிட்டார். வடக்கில் வாக்குகளை பெறுவதற்காக இனவாதத்தை விதைத்ததன் விளைவையே தற்போது JVP எதிர்கொள்கிறது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் குறிப்பிட்டுள்ளார். இன்று கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்றிருந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறுகையில், மஹிந்த ராஜபக்ச பிரிவினைவாத போரை முடிவுக்கு கொண்டு வந்து வடக்கு கிழக்கு மக்களுக்கு சமாதானத்தை ஏற்படுத்தினார். ஆனால் JVP மீண்டும் வாக்குகளை பெறுவதற்காக பிரிவினைவாதத்தை தூண்டியது. வினை விதைத்தவன் வினையறுப்பான் என்ற பழமொழிக்கு ஏற்ப அதன் விளைவுகளை இப்போது அரசாங்கம் வடக்கில் அறுவடை செய்கின்றது. நாம் இதனை ஒரு நாடு என்ற அடிப்படையிலேயே பாரதூரமாக கவனிக்க வேண்டும். அதே சமயம் தேசிய பாதுகாப்பிலும் அக்கறை செலுத்தப்பட வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் செல்வாக்கை சீர்குலைக்க JVP எவ்வளவு பொய் கூறினாலும் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 30 ஆண்டு கால யுத்தத்தை முடிவுறுத்தி நாட்டில் அபிவிருத்தியை நிகழ்த்திய மஹிந்தவின் பெயரை பொய்களால் மறைக்க இயலாது என்றார். இலங்கையில் கடந்த கால மனித உரிமை மீறல்களுக்கு வழிவகுத்த கட்டமைப்பு ரீதியான காரணிகள் இன்றும் தொடர்கின்றன என்று ஐக்கிய நாடுகள் சபையின் சமீபத்திய மனித உரிமைகள் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த விடயம் தொடர்பாக மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய பிராந்தியத்திற்கான பிரதிபலிப்பாளர் மீனாட்சி கங்குலி தெரிவிக்கையில், செப்டம்பர் மாதம் ஜெனீவாவில் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரை முன்னிட்டு வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிக்கை இலங்கையின் மனித உரிமைகள் நிலையை பற்றிய கவலைக்குரிய சித்திரத்தினை வெளிப்படுத்துகின்றது. இது சர்வதேச சமூகம் இலங்கை விடயத்தில் தமது கண்காணிப்பை தளர்த்தக்கூடாது என்பதற்கான எச்சரிக்கையாகும். அவர் மேலும் கூறிய போது, அறிக்கை சுட்டிக்காட்டும் காரணிகள் தற்காலிக பிரச்சனைகள் அல்ல, நாட்டின் நிர்வாக சட்ட பாதுகாப்பு அமைப்புகளில் ஆழமாக வேரூன்றிய நீண்டகால சிக்கல்களாகும். பயங்கரவாத தடை சட்டம் இன்னமும் முழுமையாக நீக்கப்படாததால் தன்னிச்சையான கைதுகள், சித்திரவதைகள் தொடர்கின்றன. போர்க்குற்றங்கள் மற்றும் பாரிய மீறல்களில் குற்றம் சாட்டப்பட்ட ராணுவ காவல்துறை அதிகாரிகள் மீது நம்பகமான விசாரணைகள் நடைபெறாமல் அவர்கள் பதவியில் நீடிக்கின்றார்கள். கடந்த கால மீறல்களுக்கு பொறுப்பானவர்களை நீதிமன்றம் நிறுத்த உள்நாட்டு முயற்சிகள் தோல்வியடைந்துள்ளதால் சர்வதேச தலையீடு அவசியமாகின்றது. மேலும் ஐநா உயர்ஸ்தானிகரின் பொறுப்புக்குரல் செயல் திட்டம் இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மீறல்கள் தொடர்பான ஆதாரங்களை சேகரித்து பாதுகாத்து பகுப்பாய்வு செய்யும் சர்வதேச பொறிமுறையாகும் என்றும் அவர் விளக்கியிருந்தார். ஆனால் இலங்கை இத்தகைய நடவடிக்கைகளை தொடர்ந்து நிராகரித்து நாட்டின் இறைமையில் தலையீடு என்று குற்றம் சாட்டி வருகிறது. இதனிடையே வரவிருக்கும் ஜெனீவா கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிராக புதிய தீர்மானம் கொண்டு வந்து பொறுப்புக்குரல் செயல் திட்டத்தை வலுப்படுத்தவும் அதன் காலவரம்பை நீடிக்கவும் சர்வதேச சமூகம் முன்வர வேண்டும் என்று மீனாட்சி கங்குலி வலியுறுத்தினார். இலங்கையின் கட்டமைப்பு மாறாதவரை சர்வதேச கண்காணிப்பும் தளரக்கூடாது என்று அவர் தெரிவித்திருந்தார்.